Welcome to Good Effort Channel. Good morning, students. இன்னைக்கு நம்ம Political Scienceல chapter number 6 Political Parties பார்க்கலாம். Why do we need parties? ஏன் political parties நமக்கு தேவை அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். So next வந்து how many parties are good for democracy? So democracyல எத்தனை parties இருந்தா democracyக்கு நல்லது? One partyயா இல்ல bi partyயா இல்ல மல்டி பார்ட்டி சிஸ்டமா எந்த பார்ட்டிஸ் எத்தனை பார்ட்டிஸ் இருந்தா டெமோக்ரஸிக்கு நல்லது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னா ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் எத்தனை நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம், எத்தனை ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம், அதை எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் ராங் வித் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். வை டு வி நீட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து தேவையா, இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் ஈஸிலி ஒன் ஆஃப் த மோஸ்ட் விசிபிள் இன்ஸ்டிடியூஷன் இன் எ டெமோக்ரஸி. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து டெமோக்ரஸியில் ஒரு விசிபிள் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கிறாங்க. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒன்னா சேர்ந்து எலெக்ஷனில் வந்து கண்டெஸ்ட் பண்ணுவாங்க, அதாவது போட்டியில் வந்து கலந்துக்குவாங்க. எலெக்ஷன் நடத்தும் போது போட்டியில் கலந்துக்குவாங்க. அப்போ மக்கள்கிட்ட வந்து நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்னா பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ், அவங்க சொல்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டி சொல்கிற பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா. இப்போ கவர்மெண்ட் வந்து எப்போ ஃபார்ம் ஆவாங்க, அவங்க எலெக்ஷனில் வின் பண்ணதுக்கு அப்புறமா கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ வந்து அவங்க சொன்ன பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்றவங்க ஒரு விசிபிள் இன்ஸ்டிடியூஷனாக இருக்காங்க டெமோக்ரஸியில். ஓகே, ஸோ டெமோக்ரஸினா நமக்கு நல்லாவே தெரியும், மக்களாகவே வந்து கவர்ன் பண்ணுறது, ரூல் பண்ணுறது. அப்போ மக்கள் வந்து மக்களுக்கு பதிலாக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் போய் அங்கே நமக்கு அந்த சொசைட்டியில் நமக்கு என்ன தேவையோ, பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் நமக்கு என்ன தேவையோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அதனால தான் ஃபார் மோஸ்ட் ஆர்டினரி சிட்டிசன்ஸ் டெமோக்ரஸி இஸ் ஈக்குவல் டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், டெமோக்ரஸி இஸ் ஈக்குவல் டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் யூ ட்ராவல் டு ரிமோட் பார்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி அண்ட் ஸ்பீக் டு தி லெஸ் எஜுகேட்டட் சிட்டிசன்ஸ், you could come across people who may not know anything about our constitution or about the nature of our government. இப்போ ஒரு கிராமத்தில், ரொம்ப தூரத்தில் போய் ஒரு கிராமத்தில் நம்ம ட்ராவல் பண்ணி அங்கே கொஞ்சமே படிச்சுட்டு இருக்க ஒரு சிட்டிசன்ஸ் கிட்ட போய் நமக்கு இந்த கான்ஸ்டியூஷன் பற்றியோ இல்லை அவரோட நேச்சர் ஆஃப் அவர் கவர்மெண்ட் பற்றியோ நம்ம கேட்டோம் அப்படின்னா எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் பட் சான்சஸ் ஆர் தேர் தே வுட் நோ சம்திங் அபவுட் அவர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஆனால் பொலிட்டிக்கல் பார்ட்டியை பற்றி நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். அட் த சேம் டைம் திஸ் விசிபிலிட்டி டஸ் நாட் மீன் த பாப்புலாரிட்டி. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து பாப்புலராக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போ அந்த மக்கள்கிட்ட போய் இந்த கை சின்னம் இருக்கு பாருங்க, இந்த சிம்பிளை பார்த்து இது எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குரியது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவங்க ஈஸியாக சொல்லிடுவாங்க, இது காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க எப்போ இது ஸ்டார்ட் பண்ணாங்க, முதல்ல வந்து யார் வந்தாங்க, அவங்க என்ன பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லிடுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டென் டு வெரி கிரிட்டிக்கல் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இப்போ நிறைய மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தே டென் டு பிளேம் பார்ட்டிஸ் ஆஃப் ஆல் த இட் இஸ் ராங் வித் அவர் டெமோக்ரஸி அண்ட் அவர் பொலிட்டிக்கல் லைஃப். இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து அவங்க கொண்டு வர பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆனாலோ இல்லை அது வந்து சரியாக அமையலை, சரியாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா கூட இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பிளேம் பண்ணுவாங்க, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை வந்து பிளேம் பண்ணுவாங்க. பார்ட்டிஸ் ஹாவ் பிகம் ஐடென்டிஃபைடு வித் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ். இப்போ பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ்னால் என்ன? ஸோ நம்ம பவர் ஷேரிங் பண்ணும்போது இந்தியாவில் இந்த லாங்குவேஜ் பேசிஸில் நமக்கு ஸ்டேட்டை வந்து பிரித்தாங்க. அப்போ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து எங்கே இருந்து வந்திருக்காங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது இந்த பொலிட்டிக்கல் டிவிஷன் மூலமாக தான். ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் நேச்சுரல் டு ஆஸ்க், டூ வி நீட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அட் ஆல்? ஸோ இப்போ நமக்கு நேச்சுரலாக இப்போ வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நமக்கு தேவையா அப்படின்ற கொஸ்டின் நம்ம இப்போ கேட்கலாம். About 100 years ago, there are few countries of the world that had any political party. இப்போ 100 இயர்ஸுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கண்ட்ரீஸில் தான் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருந்தாங்க. Now there are few that do not have parties. இப்போ கொஞ்சம் கண்ட்ரியில் தான் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இல்லாமல் இருக்கிறாங்க.
Why did political parties become to so omnipresent in democracies all over the world? Omnipresent அப்படின்னா எல்லா இடத்துலையும். இப்போ டெமோக்ரஸி இருக்கிற எல்லா கண்ட்ரிலையும் ஏன் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கிறாங்க? இதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லெட் அஸ் ஃபர்ஸ்ட் ஆன்சர் வாட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் அண்ட் வாட் தே டூ பிஃபோர் வி சே வை வி நீட் தம். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னால் யார், அவங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் கேட்குறதுக்கு முன்னாடி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து தேவையா, இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மீனிங், இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட மீனிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து முக்கியமான கொஸ்டின், நம்ம ஞாபகத்தில் கண்டிப்பாக வச்சுக்கணும். இதை வாட் இஸ் மீன் பை பொலிட்டிக்கல் பார்ட்டி கொஸ்டின் வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இதை அப்படியே நம்ம படித்து எழுதணும். ஸோ எ பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் எ குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ கம் டுகெதர் டு கண்டெஸ்ட் எலெக்ஷன்ஸ் and hold power in the government. They agree on some policies and programs for the society with a view to promote the collective good. ஸோ நம்ம இங்கே சொல்லியிருந்தோம்ல பொலிட்டிக்கல் பார்ட்டினா என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம்ல, சேம் இதுதான். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்றது யாருன்னா, the group of people ஒன்றா சேர்ந்து போட்டியில் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது எலெக்ஷனில் வந்து கண்டெஸ்ட் பண்ணுவாங்க, எலெக்ஷனில் போட்டியிடுவாங்க. ஸோ எலெக்ஷனில் போட்டியிடும்போது அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ சம் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸை வந்து சொசைட்டிக்காக நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்றது. எப்போ அப்படின்னா ஹோல்டு பவர் இன் த கவர்மெண்ட்டை. ஸோ கவர்மெண்ட்டை வந்து அவங்க ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா, அவங்க கையில் வந்து பவர் கிடைச்சதுக்கு அப்புறமா அவங்க சொன்ன பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஸோ மீனிங் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு இது வந்து நம்ம கண்டிப்பாக எழுதணும். சின்ஸ் தேர் கேன் பி டிஃப்ரெண்ட் வியூஸ் ஆன் வாட் இஸ் குட் ஃபார் ஆல், parties try to persuade people why their policies are better than others. ஸோ மக்கள்கிட்ட இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை விட அவங்களுடைய பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்றத பெர்சுவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ தே சீக் டு இம்ப்ளிமெண்ட் தீஸ் பாலிசிஸ் பை வின்னிங் பாப்புலர் சப்போர்ட் த்ரூ எலெக்ஷன்ஸ். அப்போ இந்த பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த எலெக்ஷனில் வந்து வின் பண்ணதுக்கு அப்புறமா. எது மூலமா? பாப்புலர் சப்போர்ட். எப்படி பாப்புலர் சப்போர்ட் பண்ணுவாங்க? அவங்க ஓட் போட்டாதான். இப்போ ஓட் போட்டு அந்த எலெக்ஷன்ல வின் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. தஸ் பார்ட்டிஸ் ரெஃப்ளெக்ட் ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ் இன் எ சொசைட்டி. பார்ட்டிஸ் ஆர் அபவுட் எ பார்ட் ஆஃப் த சொசைட்டி அண்ட் தஸ் இன்வால்வ்ஸ் பார்ட்டிஷன்ஷிப். ஸோ அப்போ அந்த பார்ட்டிஸ் வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு அங்கமாக இருக்காங்க, ஒரு பார்ட்டாக இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் மீனிங் கொடுத்துருக்காங்க, பார்ட்டிஷன்ஷிப் மீனிங் கொடுத்துருக்காங்க. பார்ட்டிஷன்னா என்ன? எ பர்சன் ஹூ இஸ் ஸ்ட்ராங்லி கமிட்டட் டு த பார்ட்டி, குரூப் ஆர் ஃபேக்ஷன். ஃபேக்ஷன் அப்படின்னா பிரிவு, குரூப் ஒரு குரூப் இல்லைன்னா பிரிவு. அப்போ அந்த ஒரு பர்சன் வந்து எப்படி இருக்கணும் அந்த பார்ட்டியில்? பார்ட்டிஷன் அப்படின்னா யாருன்னா, அந்த பர்சன் வந்து எந்த பார்ட்டியில் இருக்காங்களோ அதில் உறுதியாக இருக்கணும். ஓகே, பார்ட்டிஷன்ஷிப் இஸ் மார்க்டு பை அ டெண்டன்சி டு டேக் ஏ சைட் அண்ட் inability டு டேக் ஏ பேலன்ஸ்ட் வியூ ஆன் an issue. ஸோ பார்ட்டிஷன்ஷிப் அப்படின்றது யாருன்னா, இப்போ ஒரே ஒரு சைடில் மட்டும்தான் அவங்களுடைய போக்கு இருக்கும். அவங்களுடைய போக்கு, டெண்டன்சி அப்படின்றது ஒரு போக்கு. அதாவது என்ன நினைக்கிறாங்களோ அது வந்து ஒரே ஒரு சைடில் மட்டும்தான் இருக்கும். ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா அது பேலன்ஸ்டாக வந்து பார்க்க அவங்களால முடியாது. ஓகே, ஸோ அதான் வந்து பார்ட்டிஷன்ஷிப். அவங்க ஒரே சைடில் தான் இருக்கும் அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் தஸ் இன்வால்வ்ஸ் பார்ட்டிஷன்ஷிப். தஸ் எ பார்ட்டி இஸ் நோன் பை விச் பார்ட்டி இட் ஸ்டாண்ட் ஃபார், which policies it supports and whose interest it upholds. இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து எந்த பார்ட்டில் அவங்க நிற்கிறாங்க, எந்த சொசைட்டிஸ், எந்த பாலிசிஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, என்ன இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு அப்ஹோல்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்கணும். அந்த பார்ட்டிக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ a political party has 3 components. இப்போ வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்ற கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ஸோ கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி? ஸோ யார் யார் அப்படின்னா, த லீடர்ஸ், த ஆக்டிவ் மெம்பர்ஸ் அண்ட் த ஃபாலோயர்ஸ். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னா கண்டிப்பாக லீடர் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருக்கணும். ஆக்டிவ் மெம்பர்ஸ் யாருன்னா, மீட்டிங்கை வந்து அரேஞ்ச் பண்ணுறவங்க, மீட்டிங்கை டைரெக்டாக அட்டன் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருமே வந்து ஆக்டிவ் மெம்பர்ஸ். ஃபாலோவர்ஸ் அப்படின்னா அந்த பார்ட்டியில் வந்து ஓட் போடுறவங்க, தொண்டர்கள். தமிழில் சொல்லணும் அப்படின்னா தொண்டர்கள், ஓட் போடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். வாட் டஸ் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி டூ? பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன பண்ணுவாங்க? பேசிக்கலி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஃபில் பொலிட்டிக்கல் ஆஃபீஸர்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் பொலிட்டிக்கல் பவர்.
ஸோ இப்போ இந்த பொலிட்டிக்கல் பவர் எப்போ கிடைக்கும், எப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அந்த பொலிட்டிக்கல் ஆஃபீஸஸில் ஃபில் ஆனதுக்கு அப்புறமா, அதாவது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு பொலிட்டிக்கல் பவர் வந்து கிடைக்கும். அப்போ அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. பார்ட்டிஸ் do so by performing a series of functions. இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், பார்ட்டிஸ் கண்டெஸ்ட் எலெக்ஷன்ஸ். முதல்ல பார்ட்டிஸ் கண்டெஸ்ட் பண்ணணும், போட்டியிடணும். எலெக்ஷனில் போட்டியிடணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். In most democracies, elections are fought mainly among the candidates put up by political parties. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கேண்டிடேட்ஸை அனுப்பி எலெக்ஷனில் போட்டி போடணும். ஸோ பார்ட்டிஸ் செலக்ட் தேர் கேண்டிடேட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ஸோ ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் வேஸில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் செலக்ட் பண்ணுவாங்க. இன் சம் கண்ட்ரீஸ் சச் ஆஸ் த USA, members and supporters of a party choose its candidates. இப்போ USA மாதிரி இருக்கிற கண்ட்ரியில் கேண்டிடேட்ஸை எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பார்ட்டியில் இருக்கிற மெம்பர்ஸும் சப்போர்ட்டர்ஸ் தான் கேண்டிடேட்ஸை சூஸ் பண்ணுவாங்க. நவ் மோர் அண்ட் மோர் கண்ட்ரீஸ் ஆர் ஃபாலோயிங் திஸ் மெத்தட். ஸோ நிறைய கண்ட்ரீஸில் இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இன் அதர் கண்ட்ரீஸ் லைக் இந்தியா மாதிரி இருக்கிற கண்ட்ரியில் டாப் பார்ட்டி லீடர்ஸ் சூஸ் கேண்டிடேட்ஸ் ஃபார் கண்டெஸ்டிங் எலெக்ஷன்ஸ். ஸோ இந்தியா மாதிரி இருக்கிற கண்ட்ரியில் கேண்டிடேட்ஸை எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டாப் பார்ட்டி லீடர்ஸ் இருக்காங்களா அவங்க தான் இந்த கேண்டிடேட்ஸை சூஸ் பண்ணுவாங்க. USA மாதிரி இருக்கிற கண்ட்ரியில் கேண்டிடேட்ஸை யார் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பார்ட்டியில் இருக்கிற மெம்பர்ஸும் சப்போர்ட்டர்ஸும் கேண்டிடேட்ஸை சூஸ் பண்ணுவாங்க. இந்தியா மாதிரி இருக்கிற கண்ட்ரியில் லீடர்ஸ் கேண்டிடேட்ஸை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ செகண்ட் ஃபங்க்ஷன், பார்ட்டிஸ் புட் ஃபார்வர்டு டிஃப்ரெண்ட் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் and the voters choose from them. ஸோ இப்போ நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் நிறைய டிஃப்ரெண்ட் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸை கொண்டு வருவாங்க. அதில் மக்கள் ஓட்டர்ஸ் சூஸ் பண்ணணும் எந்த பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் அந்த லார்ஜ் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டிக்கு சூட்டபிளாக இருக்குது அப்படின்றத ஓட்டர்ஸ் தான் சூஸ் பண்ணணும். ஈச் ஆஃப் அஸ் மெனி ஹாவ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் அண்ட் வியூஸ் ஆன் வாட் பாலிசிஸ் ஆர் சூட்டபிள் ஃபார் த சொசைட்டி. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கும், டிஃப்ரெண்ட் வியூஸ் இருக்கும். ஸோ எந்த பாலிசிஸ் சொசைட்டிக்கு சூட்டபிள் அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். பட் நோ கவர்மெண்ட் கேன் ஹேண்டில் சச் எ லார்ஜ் வெரைட்டி ஆஃப் வியூஸ். ஆனால் கவர்மெண்ட் இந்த மாதிரி இருக்கிற லார்ஜ் வெரைட்டி ஆஃப் வியூஸை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ இன் எ டெமோக்ரஸி a large number of similar opinions have to be grouped together to provide a direction in which policies can be formulated by the government. So இந்த மாதிரி ஒரே மாதிரி சிமிலர் அப்படின்னா ஒரே மாதிரியான ஒப்பீனியன், லார்ஜ் நம்பர் ஆஃப் ஒப்பீனியன், சிமிலர் ஒப்பீனியன் இதை ஒன்னா குரூப்பா சேர்ந்து டுகெதர் எல்லாமே ஒன்னா சேர்த்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அந்த பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் வாட் பார்ட்டிஸ் டு. இதைத்தான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பண்றாங்க. A party reduces a vast multitude of opinions into options into a few positions which it supports. ஸோ இப்போ நிறைய பார்ட்டிஸ் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரெடியூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய ஒப்பீனியன்ஸில் இருந்து நிறைய ஒப்பீனியன்ஸை ரெடியூஸ் பண்ணி அதில் ஃபியூ பேசிக் பொசிஷன்ஸை தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. எது முக்கியமோ அதுதான் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. A government is expected to base its policies on the line taken by the ruling party. ஸோ இதை எப்போ அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டாக ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா தான். இந்த ரூலிங் பார்ட்டி அப்படின்றவங்க யார் அப்படின்னா கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறவங்க தான் ரூலிங் பார்ட்டி. கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறவங்க அப்படின்னா எலெக்ஷனில் வின் பண்ணவங்க தான் கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியும். அவங்கள ரூலிங் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க ரூலிங் பார்ட்டி ஆனதுக்கு அப்புறமா இந்த பாலிசிஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டிஸ் பிளே எ டிசிசிவ் ரோல் இன் மேக்கிங் லாஸ் ஃபார் எ கண்ட்ரி. ஸோ இப்போ இந்த டிசிசிவ் ரோல் அப்படின்னா ஸ்ட்ராங் இல்லைன்னா டிசைடிங் ரோல். ஸோ இப்போ இங்கே என்ன டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா லாஸ் மேக் பண்ணுவாங்க கண்ட்ரிக்காக. இப்போ இந்த லாஸ் மேக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லாஸ்னா என்ன, இந்த லாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸை ஃபர்ஸ்ட் மக்கள்கிட்ட சொல்லுவாங்களா அந்த பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் பில்லாக மாறுது. இந்த பில் தான் என்ன ஆகும் அப்படின்னா லெஜிஸ்லேச்சரில் டிபேட் பண்ணி அதுக்கப்புறமா அதை பாஸ் பண்ணுவாங்க லெஜிஸ்லேச்சரில்.
ஸோ அதுக்கப்புறமா தான் அது லாஸாக மாறும், ஆக்டாக மாறும். இந்த பில் தான் வந்து நெக்ஸ்ட் ஆக்டாக மாறுது. Okay, so but since most of the members belongs to a party, they go by the direction of the party leadership irrespective of their personal opinions. ஸோ என்னதான் அவங்க வந்து பண்ணா கூட பார்ட்டியோட லீடர்ஷிப் என்ன சொல்றாங்களோ அதுதான் அதன்படி தான் அவங்க போவாங்க. அவங்களுக்கு ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இருந்தாலும் இந்த லீடர்ஷிப் அவங்க என்ன சொல்றாங்களோ, லீடர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதுதான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட்டிஸ் ஃபார்ம் அண்ட் ரன் கவர்மெண்ட்ஸ். As we noted last year, a big policy decisions are taken by political executive that comes from the political parties. இந்த political parties-ல இருந்தா இந்த political executives வந்து வராங்க. இந்த political executives தான் வந்து பாலிசி வந்து ஒரு பெரிய பெரிய பிக் பாலிசிஸ் வந்து என்ன பண்றாங்க, டிசிஷன் எடுக்கிறாங்க. So parties recruit leaders, train them and then make them ministers to run the government in the way they want. ஸோ இப்போ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க லீடர்ஸை, அதுக்கப்புறமா வந்து அவங்கள ட்ரைன் பண்ணுறாங்க, அவங்கள மினிஸ்டர்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா வந்து கவர்மெண்ட்டை எப்படி ரன் பண்ணணும், எந்த வழியில் ரன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதன் வழியில் வந்து கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறாங்க. ஸோ தோஸ் பார்ட்டிஸ் that lose in elections play the role in opposition to the parties. ஸோ இப்போ ரோல் ஆஃப் ஆப்போசிஷன் டு த பார்ட்டிஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரோல் ஆஃப் ஆப்போசிஷன் டு த பார்ட்டிஸ், ஆப்போசிஷன் டு த பார்ட்டிஸ்னா யார்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு எலெக்ஷனில் நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து போட்டி போடுவாங்க. அதில் ஒரே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் வந்து வின் பண்ண முடியும். இப்போ இந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து 100 votes எடுத்து வின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து 99 votes கூட வாங்கியிருக்கலாம், 66 votes கூட வாங்கியிருக்கலாம். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் தான், நிறைய ஓட்டு வந்து கிடைக்கும். ஆனால் வந்து நான் சும்மா எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்கிறேன். ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி 100 votes-ல வின் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வந்து தோற்றுருப்பாங்க. ஸோ 66 votes எடுத்து கூட வந்து தோற்றுருப்பாங்க. ஆனால் இதில் வந்து இந்த வின்னிங் பார்ட்டிக்கு அதுக்கு அடுத்தபடியாக நிறைய ஓட்டு வாங்கி தோற்றுருப்பாங்கள்ல, ஸோ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் வந்து ஆப்போசிஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக வருவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பை வாய்ஸிங் டிஃப்ரெண்ட் வியூஸ் அண்ட் கிரிட்டிசைசிங் த கவர்மெண்ட் ஃபார் இட்ஸ் ஃபெயிலியர்ஸ் ஆர் ராங் பாலிசிஸ். ஸோ இப்போ இவங்க ரூலிங் பார்ட்டி பண்ணுறாங்கல்ல, ஸோ அவங்க ரூலிங் பார்ட்டி பண்ணும்போது ஏதாவது பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து தப்பாயிருச்சு அப்படின்னா அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. உங்கள் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆன பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இல்லை கொண்டு வர போகிற பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து ராங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்பயுமே வந்து அவங்க வந்து வாய்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, அவங்களுடைய குரல் வந்து ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். Opposition parties also mobilize opposition to the government. So parties shape public opinion. They raise and highlight issues. So என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கோ அதை ஹைலைட் பண்ணிட்டு இருப்பாங்க. Parties have lakhs of members and activists spread all over the country. So next வந்து sixth function, parties shape opinion. So they raise and highlight issues. ஸோ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து மக்கள்கிட்ட இருந்து ஒப்பீனியனை எப்படி ஷேப் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். பார்ட்டிஸ் ஹாவ் லேக்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் அண்ட் ஆக்டிவிஸ்ட் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் த கண்ட்ரி. இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா லேக்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க, ஆக்டிவிஸ்ட் இருப்பாங்க, இவங்க எல்லாம் கண்ட்ரி ஃபுல்லாக எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகியிருப்பாங்க. ஸோ மெனி ஆஃப் த ப்ரெஷர் குரூப்ஸ் ஆர் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அமங் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி. ஸோ இந்த ப்ரெஷர் குரூப்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ட்ரேடு யூனியன் வந்து ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இந்த ட்ரேடு யூனியன் அப்படின்னா அதில் மெம்பர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ இந்த ட்ரேடு யூனியன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் குரூப் தான், ஆனால் இதில் நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த மெம்பர்ஸ் வந்து சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் இந்த ட்ரேட் யூனியன் இருக்குது. இதில் வரக்கூடிய பிரச்சனைகளை யார்கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அப்போ இந்த கவர்மெண்ட் பார்வையில் இந்த இன்ட்ரெஸ்ட் குரூப் வந்து அவங்களுக்கு ப்ரெஷர் குரூப்பாக இருக்கும். அப்போ இந்த ப்ரெஷர் குரூப் வந்து எப்படி இருக்குன்னா லார்ஜ் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டியில் இந்த ப்ரெஷர் குரூப் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவங்க கிட்ட இருந்து ஒப்பீனியனை இவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. Parties sometimes also launch movements for the resolution of problems faced by people. இப்போ இந்த பார்ட்டிஸ் வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மூமெண்ட்டை வந்து லான்ச் பண்ணுவாங்க. மூமெண்ட் அப்படின்னா என்னன்னா அரசியல் அமைப்பு இயக்கங்கள், அதாவது ஆர்கனைசேஷன்.
இதை வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமா மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை இவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ ஆஃபன் ஒப்பீனியன்ஸ் இன் த சொசைட்டி கிறிஸ்டலைஸ் ஆன் த லைன்ஸ் பார்ட்டிஸ் டேக். ஸோ இது மூலமா அவங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா தெரிஞ்சிடும். ஸோ என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, என்ன ஒப்பீனியன் இருக்கு அப்படின்றத இவங்களுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் வந்து 7வது ஃபங்க்ஷன் 7th ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்கலாம். பார்ட்டிஸ் ப்ரொவைடு பீப்புள் அக்சஸ் டு கவர்மெண்ட் மிஷினரி அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்டட் பை த கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் வந்து மக்களுக்காக கவர்மெண்ட் மிஷினரி அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இப்போ வெல்ஃபேர் ஸ்கீம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக ஒரு ஸ்கீம் இருக்கும், ஹெல்த்துக்காக ஒரு ஸ்கீம் இருக்கும். இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் மக்களுக்காக ப்ரொவைட் பண்றாங்க. For an ordinary citizens, it is easy to approach a local party leader than a government officers. இப்போ ஒரு சாதாரண மக்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸரை அப்ரோச் பண்றதை விட இந்த லோக்கல் பார்ட்டி அப்ரோச் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். That is why they feel close to parties even when they do not fully trust them. Trust அப்படின்னா நம்பிக்கை. அவங்க மேல ஃபுல்லா நம்பிக்கை இல்லை அப்படின்னா கூட மக்கள் வந்து இந்த பார்ட்டிஸ் கிட்ட ரொம்ப க்ளோஸாவே இருப்பாங்க. Parties have to be responsive to people's needs and demands. So பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து மக்களுடைய தேவைகள் என்ன இருக்கோ அதை வந்து ரெஸ்பான்சிபிளாக பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா அதர்வைஸ் பீப்புள் கேன் ரிஜெக்ட் தோஸ் பார்ட்டிஸ் இன் தி நெக்ஸ்ட் எலெக்ஷன்ஸ். அப்படி இல்லைன்னா மக்கள் வந்து நெக்ஸ்ட் எலெக்ஷனில் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது எல்லாமே தான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இது 3 மார்க்ஸ்லேயோ இல்லை 5 மார்க்ஸ்லேயோ கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இது நோட்ஸ் வேணும் அப்படின்றவங்க எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து necessity. This list of functions in a sense answers the question asked above. We need political parties because they perform all these functions. ஸோ இதுலேருந்து நமக்கு நல்லாவே தெரியுது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து கண்டிப்பாக தேவை. ஏன்னா இவங்க எல்லா ஃபங்க்ஷனையும் இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் we still need to ask why modern democracies cannot exist without political parties. ஸோ ஸ்டில் நம்ம இன்னும் கேட்கலாம், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இல்லாம இந்த டெமோக்ரஸியால இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது அப்படின்ற கொஸ்டினை வந்து நம்ம கேட்கலாம். We can understand the necessity of political parties by imagining a situation without parties. ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு இமேஜினிங் சுச்சுவேஷனை கொண்டு வரலாம். அதாவது பார்ட்டிஸ் இல்லாம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இல்லாம எப்படி இருக்கும் அப்படின்றத. ஸோ எவ்ரி கேண்டிடேட் இன் தி எலெக்ஷன்ஸ் வில் பி இண்டிபெண்ட். ஸோ இப்போ இங்கே வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால ஒவ்வொரு கேண்டிடேட்டும் இங்கே இண்டிபெண்ட் தான். ஸோ நோ ஒன் வில் பி ஏபிள் டு மேக் எனி ப்ராமிஸ் டு பீப்புள் அபவுட் எனி மேஜர் பாலிசி சேஞ்சஸ். ஸோ இப்போ இந்த கேண்டிடேட்ஸ் இண்டிபெண்ட் அப்படின்றதுனால அவங்க யாருமே வந்து ப்ராமிஸ் பண்ண மாட்டாங்க. பெரிய பெரிய பாலிசியில் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா யாருமே வந்து ப்ராமிஸ் பண்ண மாட்டாங்க மக்கள் கிட்ட. The government may be formed, but its utility will remain ever uncertain. So government வந்து ஃபார்ம் ஆகும், ஆனால் அதில் யூட்டிலிட்டி வந்து அன்சர்டனாக இருக்கும். Elected representatives will be accountable to their constituency for what they do in the locality. ஸோ இப்போ ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆனாலும், அதாவது வின் பண்ணவங்க தான் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து அவங்களுடைய லொக்காலிட்டிக்கு என்ன தேவையோ, அவங்களுடைய கான்ஸ்டிடுவன்சிக்கு என்ன தேவையோ அதுதான் வந்து அவங்க பண்ணுவாங்க. பட் நோ ஒன் வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹவு த கண்ட்ரி வில் பி ரன். அவங்க தொகுதிக்கு வந்து அவங்க என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு கண்ட்ரி எப்படி ரன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிள் வந்து யாருக்குமே இருக்காது. We can also think about it by looking at the non-party based elections to the panchayat in many states. So many statesல பஞ்சாயத்து எலெக்ஷன் வந்து நடக்கும். ஸோ பஞ்சாயத்து எலெக்ஷன் வந்து நடக்கும்போது அங்கே நான் பார்ட்டி பேஸ்டு எலெக்ஷனாக நடக்கும். அதாவது அங்கே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து டைரக்டாக எலெக்ஷனை கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. பஞ்சாயத்து எலெக்ஷன் வந்து அங்கே நடக்கும். ஸோ ஆல்தோ த பார்ட்டிஸ் டு நாட் கண்டெஸ்ட் ஃபார்மலி, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து போட்டியில் டைரக்டாக கண்டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இட் இஸ் ஜென்ரலி நோட்டீஸ்டு தட் த வில்லேஜ் கெட் ஸ்பிளிட் இன்டு மோர் தேன் ஒன் ஃபேக்ஷன். அப்போ இந்த வில்லேஜ் வந்து ஸ்பிளிட் ஆகும். எப்படி ஸ்பிளிட் ஆகும் அப்படின்னா மோர் தேன் ஒன் ஃபேக்ஷனாக ஸ்பிளிட் ஆகும். ஃபேக்ஷன் அப்படின்னா பிரிவுன்னு அர்த்தம். ஒன்றுக்கு மேற்பட்ட பிரிவாக வந்து இந்த வில்லேஜ் வந்து ஸ்பிளிட் பண்ணிடுவாங்க. அப்போ ஈச் ஆஃப் விச் புட்ஸ் அப் எ பேனல் ஆஃப் இட்ஸ் கேண்டிடேட்ஸ். பேனல் அப்படின்னா குழுன்னு சொல்லுவாங்க பேனல் அப்படின்னா. அப்போ ஒவ்வொரு குழுவையும் அமைச்சு அங்கே கேண்டிடேட்ஸை வந்து நிற்க வைப்பாங்க. ஸோ திஸ் எக்ஸாக்ட்லி வாட் த பார்ட்டி டஸ். இதுதான் வந்து பார்ட்டி வந்து எக்ஸாக்டாக இந்த மாதிரி தான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் பண்ணுறாங்க.
So that is the reason we find political parties in almost all the countries of the world, whether these countries are big or small, old or new, developed or developing. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி இருக்கிற கண்ட்ரீஸில், அதாவது பிக் ஆர் ஸ்மால், ஓல்ட் ஆர் நியூ, டெவலப்பிங் கண்ட்ரீஸில் வந்து நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை வந்து இந்த காரணத்துக்காக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை நம்ம பார்க்கலாமே, தேவைப்படுறாங்க. The rise of political parties is directly linked to the எமர்ஜென்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸிஸ். இப்போ டெமோக்ரஸிஸ் அப்படின்னா மக்களுக்கு பதிலாக தான் இந்த வந்து பிஹாஃப் ஆஃப் பீப்புளுக்கு பதிலாக தான் இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த ரெப்ரசன்டேட்டிவ் வந்து ஒரு லிங்காக இருக்காங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் இந்த டெமோக்ரஸி மக்களுக்கும் வந்து ஒரு லிங்காக இருக்காங்க இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஸோ ஆஸ் வி ஹாவ் சீன் லார்ஜ் சொசைட்டிஸ் நீட் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. அப்போ டெமோக்ரஸி மாதிரி இருக்கிற கண்ட்ரியில், லார்ஜ் சொசைட்டியில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இதில் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து தேவைப்படுறாங்க லார்ஜ் சொசைட்டியில். ஆஸ் சொசைட்டிஸ் பிகேம் லார்ஜ் அண்ட் காம்ப்ளெக்ஸ், தே ஆல்சோ நீடட் சம் ஏஜென்சி டு கேதர் டிஃப்ரெண்ட் வியூஸ் ஆன் வேரியஸ் இஷ்யூஸ் அண்ட் டு ப்ரெசென்ட் தீஸ் டு தி கவர்மெண்ட். இப்போ நம்ம இந்தியா மாதிரி இருக்கிற ஒரு கண்ட்ரியில் வந்து லார்ஜ் சொசைட்டின்னு சொல்லலாம், அதுவும் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் வந்து ஸ்டேட்ஸ் வந்து நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லையும் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லையும் ஒவ்வொரு மாதிரியான வெதர் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லையும் வேற மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். டிஃப்ரெண்ட் வியூஸ் இருக்கும், வேரியஸ் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இதையெல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஒரு ஏஜென்சியாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனைகள், பலதரப்பட்ட இஷ்யூஸ், வியூஸ் இதெல்லாம் வந்து யார்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இவங்க ஒரு ஏஜென்சியாக இருக்கிறாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அதனால பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படுறாங்க. ஸோ தே நீடட் சம் வேஸ் to bring various representatives together so that a responsible government could be formed. ஸோ இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படுறாங்க. ஏன்னா இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டாக வந்து ஃபார்ம் பண்ண முடியும். தே நீடட் எ மெக்கானிசம் டு சப்போர்ட் ஆர் ரெஸ்ட்ரைன் த கவர்மெண்ட், மேக் பாலிசிஸ் ஜஸ்டிஃபை ஆர் ஆப்போஸ் தம். ஸோ இப்போ வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து தேவைப்படுறாங்க. எதுக்காக அப்படின்னா எல்லாருமே ஒன்று சேர்ந்து, மெக்கானிசம் டு சப்போர்ட்னா எல்லாமே ஒன்று சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும். ரெஸ்ட்ரெயின்னா தீர்மானம் பண்ணுறது. எதுக்காக தீர்மானம் பண்ணணும்? இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து கவர்மெண்ட்டாக ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா பாலிசிஸ் வந்து மேக் பண்ணுறதுக்காகவும் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காகவும் கொண்டு வரப்போகிற இந்த பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. இது வேணுமா, இது வேண்டாமா அப்படின்றத ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. ஆர் ஆப்போஸ் தம், ஆல்ரெடி இருக்கும்ல பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ், அது வந்து ஆப்போஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படுறாங்க. Political parties fulfill these needs that every representative government has. So கவர்மெண்ட்ல இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படுறாங்க. ஏன்னா இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக, இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக தேவைப்படுறாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். வி கேன் சே தட் பார்ட்டிஸ் ஆர் எ நெசசரி கண்டிஷன் ஃபார் எ டெமோக்ரஸி. அதனால தான் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து தேவைப்படுறாங்கன்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து போட்டிருக்காங்க. வி கேன் சே தட் பார்ட்டிஸ் ஆர் நெசசரி கண்டிஷன், கண்டிப்பாக தேவைப்படுறாங்க ஃபார் டெமோக்ரஸி மாதிரி இருக்கிற கண்ட்ரியில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தேவைப்படுறாங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து political parties are a necessary condition for a democracy. Analyze the statement with examples. இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுக்குரிய நோட்ஸ் வேணும் அப்படின்றவங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக்ல பார்க்கலாம்.